இளம் தலைமுறையின் கனவு சுற்றுலா தலங்களுள் ஒன்றான கோவாவில் நடைபெறும் முறைகேடுகள் தேசிய அளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இதனால் விடுமுறையில் சுற்றுலா பயணிகள் கோவாவை புறக்கணித்து வெளிநாடுகளை தேர்வு செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கோவா சென்று வந்தவர்கள் மற்றும் பயண ஏற்பாட்டாளர் உடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. வருடா வருடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த வருடமாவது எப்படியாவது கோவாவுக்கு டூர் போய் வந்துவிட வேண்டும் என்பது இளைஞர்கள் இளம் பெண்களின் மாபெரும் கனவுகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவை தாண்டி ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் விரும்புவதால் கோவா சர்வதேச சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 4614 கோடி ரூபாய் சுற்றுலா வருவாயாக ஈட்டியுள்ளது கோவா. ஆனால் சமீப ஆண்டுகளில் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக குறைந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு காலத்தில் பரபரப்பாக காணப்பட்ட கோவா கடற்கரைகள் 2025 புத்தாண்டு விடுமுறையின் போது சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுவதாக பெண் சமூக ஆர்வலர் ஒருவர் வெளியிட்ட எக்ஸ்தல பதிவு தேசிய அளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தீபிகா நாராயண் பரத்வாஜ் என்பவரின் பதிவில் அரசு இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இனியாவது கோவாவில் போக்குவரத்து பிரச்சனையை முதலில் சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த பதிவு 40 லட்சத்துக்கும் அதிகமான பார்வைகளை பெற்று சமூக வலைதளங்களில் வைரலானது. ஆயிரக்கணக்கானோர் கோவாவில் தங்களுக்கு நடந்த அட்டூழியங்களை கமெண்ட் செய்து பகிர்ந்து வருகின்றனர். குறிப்பாக கோவாவில் டாக்ஸி ஓட்டுநர்கள் கொள்ளை கட்டணம் வசூலிப்பதே பெரும்பாலானவர்கள் முன்வைக்கும் முதல் குற்றச்சாட்டாக உள்ளது. டாக்ஸி ஓட்டுநர்கள் வைப்பதுதான் கட்டணம், மீறி பேரம் பேசினால் கோவாவுக்கு ஏன் வருகிறீர்கள் என ஓட்டுநர்கள் எரிந்து விழுவதாகவும் சுற்றுலா சென்று வந்தவர்கள் குமுறுகின்றனர். இதேபோல் கோவாவில் ஹோட்டல் கட்டணங்களும் தாறுமாறாக இருப்பதாக புலம்பும் மக்கள் சென்னை போன்ற மாநகரங்களில் 2000 ரூபாய்க்கு நல்ல ஹோட்டல்கள் கிடைக்கும் நிலையில் கோவாவில் 8000 ரூபாய் செலுத்தினால் கூட சுகாதாரமான அறைகள் கிடைப்பது இல்லை என்கின்றனர். மதுரையைச் சேர்ந்த இசைக்கலைஞர் சந்தோஷ் ஆறுமுகம் இவர். கார் ரெண்ட் எடுத்தா நமக்கு ஃபீசிபிளா இருக்கும்னு நினைப்போம். ஆனா கார் ரெண்டோட பிரைஸ் 1500 2500 சொல்லுவாங்க. ஓகே சீப் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்தா இன்னைக்கு ஃபெஸ்டிவல் காரணமா ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு 4500 கேட்பானுங்க. 4500 பிளஸ் நீங்க டிரைவரை கூப்பிட்டீங்கன்னா டிரைவருக்கு ஒரு சார்ஜ், அதுக்கப்புறம் நீங்க பெட்ரோல் என்ன போறீங்களோ அதோட சார்ஜஸ் நீங்க கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இப்போ கோவால நார்மலா ஒரு பியரோட பிரைஸ் 100 சொல்லுவாங்க, ஒரு சைடிஷ் ஐட்டம் 700 ருபீஸ் சொல்லுவாங்க. சென்னை வேளச்சேரியில் வசிக்கும் டாட்டூ ஆர்டிஸ்ட் சேகரிடம் பேசினோம். 30 மினிட்ஸ் உங்களுக்கு பாராஷூட்டோடைய இது அங்க இருக்கும், நீங்க அந்த அட்வான்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அங்கிருந்து எங்களை ஷிப்ல கூட்டு போயிருந்தாங்க. ஒரு போனோடனே மொத்தமே பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட இல்ல, ஜஸ்ட் எங்களுக்கு பாராஷூட்ல இது பண்ணாங்க, மேல பறக்க இது பண்ணாங்க, ஜஸ்ட் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல மறுபடியும் கீழே விட்டாங்க. அப்புறம் நாங்க அவங்க கிட்ட கேட்கிறோம், இது மாதிரி நீங்க 30 மினிட்ஸ் சொன்னீங்களே, ஓகே அது எல்லாமே போட்டிங்கோட சேர்த்துதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ அதனால எங்களால எதுவுமே இது பண்ண முடியல. ஸ்கூபா டைவிங் போனோம், அது பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 3500 சொன்னாங்க. மொத்தமாவே எங்களுக்கு எவ்வளவுன்னா வெறும் 5 நிமிஷம் கூட ஆகல, உள்ள போயிட்டு முக்கிய எடுத்துட்டு உடனே 5 நிமிஷத்துலயே மேல இது பண்ணிட்டாங்க. அதுல இருந்து நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம், கோவா போறதே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சென்னையை சேர்ந்த டாக்டர் விஜய் சக்கரவர்த்தியின் அனுபவம் இது. வெளியூர்ல இருந்து மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் கொடுத்துட்றாங்க. பட் அதுல என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா அதுல சின்ன ஸ்கிராச்சோ இவங்களாவே ஒரு ப்ராப்ளம் உண்டாக்கி ஒரு 10-20 பேர் கும்பலா சேர்ந்து ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணி 10,000-20,000 வாங்கிடுறாங்க. இன்ஃபேக்ட் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இப்படி ஒரு மோசடி பண்ணிடுறாங்க. இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. இலங்கை, இந்தோனேஷியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் 2 முதல் 3000 ரூபாய்க்கே நல்ல ஹோட்டல்கள் கிடைப்பதாலும் விமான கட்டணமும் குறைவு என்பதாலும் ஏராளமான உள்நாட்டு பயணிகள் தற்போது கோவாவை புறக்கணித்துவிட்டு வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று விடுகின்றனர். சென்னையை சேர்ந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர் ஹரிஸ் கூறுகையில், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் கோவாவுக்கு பதிலா வேற எந்த பகுதிக்கு போக விரும்புறாங்க? அதாவது இன்னைக்கு தேதிக்கு கஸ்டமர் கொடுக்குற காசுக்கு நல்லபடியா என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டூர் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. மலேசியாவோ இந்தோனேஷியாவோ இல்லைன்னா எல்லாத்த காட்டிலும் பெஸ்ட் பாத்தீங்கன்னா தாய்லாந்து. இதுக்கு ஃபிளைட் டிக்கெட் இப்ப 18,000-20,000 ரூபாய்க்கு இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்ப கோவாக்கு நான் 10-12,000 செலவு பண்ண டிக்கெட் போடுறதுக்கு லாஸ்ட் மொமெண்ட்ல சொல்றேன் 20,000 ரூபாய் வரைக்கும் நான் செலவு பண்ணாலும் எனக்கு உருப்படியான ஒரு பொருள் கிடைக்குது, நான் ஒரிஜினலா என்ஜாய் பண்றேன், எனக்கு எந்த விதமான ஸ்கேமும் இல்லை அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு தாராளமா அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. வெளிநாட்டு சுற்றுலா தலங்கள்ல இது மாதிரி நடக்கிறது இல்லையா? கோவால 10 பேர்கிட்ட நீங்க போய் எதனா ஒரு விஷயம் விசாரிக்கிறீங்கன்னா அதுல 8 பேர் உங்களை ஏமாத்துவாங்க. இதே தாய்லாந்துல மற்ற ஊருங்கள்ல போய் ஒரு 10 பேர்கிட்ட ஒரு விஷயம் விசாரிக்கிறீங்கன்னா அதுல 8 பேர் நல்லது சொல்லுவாங்க, 2 பேர் தான் ஏமாத்துவாங்க. ஸோ அதனால ப்ராபபிலிட்டி இன்டர்நேஷனல் டூர் பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆனால் சமூக வலைதளங்களில் கோவா குறித்து பரப்பப்படும் தகவல்கள் வதந்தி என மறுக்கும் கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் எல்லா ஹோட்டல்களும் வழக்கம் போல் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி இருப்பதாக கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.